சிந்தனை கவிஞர் கவிதாசனின் 4 புதிய நூல்கள் வெளியீட்டு விழா. கோவையில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் 4 புதிய நூல்கள் வெளியீட்டு விழா கோவை காந்திபுரத்தில் உள்ள ஆர்வி ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் வெற்றி முழக்கம், வெற்றியின் ஓசை, துணிந்தால் சாதிக்க முடியும் மற்றும் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் நூல்களை பகுப்பாய்வு செய்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் தா. விஸ்வநாதன் எழுதிய பன்முக ஆய்வுக் கட்டுரைகள் என 4 நூல்கள் வெளியிடப்பட்டன. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் கே. கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒரு துணுக்கு கவிதையோ ஒரு 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 சின்ன அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் அவர் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்துடுவாங்க. அவங்கள அவர் மோட்டிவேட் பண்ண விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேலும் சார் நிறைய புக்ஸ் எழுதணும், இன்னும் சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பயில வைக்க வேண்டும் என்கிற உயர்வான எண்ணத்தோடு பயணம் செய்தவன் உண்டாசு கவிஞன் பாரதி. பிற நாட்டு நல்லிணக்கும் கலை செல்வங்கள் யாவும் தொடர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று வீறுநடை போட்ட பாரதியின் அந்த பெருமையோடு உயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பல்கலைக்கழகம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நாம் மாலை நேரத்து மகிழ்வான வணக்கத்தை சொல்லி வருக வருக நான் வரவேற்கிறேன். காவல்துறை பணி என்பது இருக்கிறது என்பதை நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவகனார் இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய வர இருக்கிறார்கள். பொதுவாகவே